வல்லமையும் மகிமையும் பொருந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 53 அதன் 10வது வசனம். அதனுடைய பிற்பகுதி விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனித வாழ்வை எடுத்துக்கொள்வோம் என்றால் அநேக காரியங்களை அவன் செய்ய விரும்புகிறான், அல்லது அநேக காரியங்களை அடைய விரும்புகிறான். அநேக காரியங்களுக்காக முயற்சியும் செய்து அதனுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்காக நாம கிரியைகளை நடப்பிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே முயற்சித்தாலும் ஜெபிக்கிற காரியங்களில் கூட கர்த்தர் ஜெபிக்கிற எல்லாவற்றுக்கும் பதில் தர வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அவருக்கு எது சித்தமானதோ, எதை அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோமோ, எந்த ஆசீர்வாதங்கள் எந்த நன்மைகள் அவருக்கு சித்தமாய் இருக்கிறதோ அதைத்தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது அவரால் வாய்க்கும். ஒருவேளை அந்த சூழ்நிலைகளிலே தேவனுக்கு சித்தமாக நாம் கேட்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்விலே உருவாக்கப்படுவதற்கும் கிடைப்பதற்கும் தகுதி இல்லாதவர்களாய் இருந்தால் கூட கர்த்தர் அதை நிறைவேற்றி அதை தகுதியாக்கி அதை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை எந்த தடைகளையும் தாண்டி, எந்த சத்துருவையும் தாண்டி, எந்த மனித பலத்தையும் தாண்டி, எந்த மாந்திரீக பிசாசின் வல்லமைகளையும் தாண்டி அது நிறைவேற அதற்கு வல்லமையுண்டு. காரணம், கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே அதை செய்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசத்தில் அநேக நேரத்திலே இங்கேதான் குழம்புகிறோம், நிறைய செபிக்கிறோம், ஆனால் பதிலை பார்ப்போம் என்றால் சில காரியத்திற்குத்தான் பதில் கிடைக்கிறது. காரணம் என்ன? நாம் ஜெபிக்கிறது ஏராளமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறாரோ அதை மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தெளிவோடு விசுவாச வாழ்விலே சோர்வில்லாதபடி கர்த்தர் அவருக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடி, அவருக்கு சித்தமானது தான் என்னுடைய வாழ்க்கையிலே வாய்க்கும் என்று சொல்லுகிற அந்த தெளிந்த ஞானத்தோடு தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே எல்லா காலத்திலும் மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த மகிமையான நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் ஒருவேளை பூமியில் இல்லாவிட்டாலும், அந்த பொருட்கள், அந்த உடைமைகள், அந்த நபர்கள் இல்லாவிட்டாலும், அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரங்கள் இல்லாவிட்டாலும் அதை உருவாக்கி அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையுடைய தேவன் என்பதை இந்த பகுதிகள் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆமாண்டவரே, நாங்கள் தளர்வில்லாமல் விசுவாச வாழ்க்கையை முன்னேறி செல்ல ஆண்டவர் கர்த்தருக்கு சித்தமானதினால் அவருடைய கரத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.